எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்? எதுக்காக? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய குழப்பம், நெறைய கலவரம் என்னென்ன தான் நம்ம நாட்டில் நடந்தாலும், நம்ம வீட்ல நமக்கு உடம்பு சரியில்லன்னா, நம்மளால எந்த ஒரு செயல்பாட்டிலயும் ஈடுபட முடியாது. அதே சிச்சுவேஷன்ல தாங்க நானும் இருந்துட்டேன். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்தேங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. ஏன்னா குரலும் அவுட்டு, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனும் அவுட்டு. அதனால தான் போட முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம ஓகே ஓரளவுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ பாருங்க ரொம்ப அழகா குண்டு குண்டு குண்டா மல்லிப்பூ அழகா பூத்திருந்தது. ஆக்சுவலி இது மொக்கா இருக்கும்போதே பறிச்சா தான் கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ மல்லிப்பூ சீசன்றதால ரொம்ப ஆசையா எங்கே மல்லிப்பூ பார்த்தாலும் அழகாக பறித்து கட்டி வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சுங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆசை இல்லைங்களா? ஸோ மல்லிப்பூ வந்து யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக வந்து மடிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொல்லணுமாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதில்ல, அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோமா? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பதிவு பண்ணுறதே ஒரு பொழப்பாக வச்சுட்ருக்கோம். நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, கேரட்டும் முட்டைகோஸும் போட்டு ஒரு பொரியல், அதுக்கப்புறம் கலக்கலான ஒரு குருமா. அந்த குருமா வந்து வச்ச நேரமா என்னமோ தெரிலங்க, வச்சு இப்படி சட்டியை வந்து இப்படி திரும்பி பார்க்கறதுல குருமாவே காலி ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, நம்மளுடைய குருமாக்கும் பரவாயில்ல, நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரே வந்து பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்களேன். இதில் வந்து என்னென்ன காய் போட்டோம் பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு சும்மா கலக்கலாக வந்து ஒரு குருமா வச்சாச்சு. ஆக்சுவலி இது வந்து 2 in 1 அப்படி காம்போவில் தான் வச்சது. கடைசியில் பார்த்தா காலையில் டிஃபனுக்கே காலி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ மவுஸ் ஆயிடுச்சா நம்ம கைவண்ணத்துக்கு அப்படின்ற மாதிரி. என்னம்மா இது கலர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா, இதில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் அரேஞ்ச் பண்ணி போட்டேன். என்ன அரேஞ்ச் பண்ணது? வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து போட வேண்டியதுதானே. அதுதாங்க புதினா பாருங்கள், கலர் பாருங்கள், தக தக தகன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு குருமா சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் நம்ம நைட்டு செய்யணும்னு நினைப்போம். பட் நைட்டு வேறு மாதிரி ஒரு தண்ணியாக வந்துடும். பட் காலையில் வந்து செய்யும்போது அது ஒரு ஃப்ரெஷ்னஸ்னாலேயும் ஒன்றும் தெரியலங்க, நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், குருமாவே காலி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்றதுக்குள்ளே ஓகே பரவாயில்ல, நம்ம குருமாக்கும் மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடன்னு ஒரு 3 இட்லி வச்சு அழகாக ஒரு குருமா வச்சு சாப்பிட்டு வேலையை முடிச்சாச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்த்துட்டிங்க. ஸோ குருமா வந்து காலையிலே காலி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊறுகாய் போட்டிருக்கேன். மாங்காய் சீசன் இல்லைங்களா? ஸோ மாங்காய் அழகாக சூப்பராக நறுக்கி பயங்கரமாக ஒரு வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ மதியானம் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரச சாதம்னா நம்ம வீட்டில் தட்டில் போட்டு சாப்பிட்டா தான் இருக்கும். பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் அப்படியே க்ரன்ச்சி அப்படியே